ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பள்ளிவாசல்களின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினரை பயன்படுத்த விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுடைய பணிப்புரைக்கு அமைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நோன்பு பெருநாள் காலப்பகுதியில் அங்கு வருகின்ற பக்தர்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்தும் பொழுது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவத்தினர் இந்த பாதுகாப்பு திட்டத்தில் இணைந்து கொள்ளப்பட இருக்கிறார்கள். சகல போலீஸ் பிரிவுகளிலும் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களின் மௌலவிகளையும் சந்தித்து இந்த விசேட பாதுகாப்பு திட்டம் குறித்து விளக்கமளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய நாடளாவிய ரீதியில் உள்ள 3203 பள்ளிவாசல்கள் மத வழிபாடு நடைபெறும் 2453 பள்ளிவாசல்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படவிருக்கிறது. பள்ளிவாசல்களின் பாதுகாப்பிற்காக 5580 போலீஸ் அதிகாரிகள், 510 விசேட அதிரடிப்படையினர் மற்றும் 1260 ராணுவத்தினர் உட்பட 7350க்கும் மேற்பட்ட பாதுகாப்படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட இருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.